வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன், அதுவும் ஃப்ரீயாக எப்படி கற்றுக்கிட்டேன். கிராமப்புற பெண்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இது. நான் எப்படி பயன்பெற்றனோ அதே போல் நீங்களும் பயன்பெறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சுய வேலைவாய்ப்பு என்றால் என்ன? ஒருவர் தானே தொழிலை தொடங்கி இடைவிடாமல் செய்து வருமானம் ஈட்டுவது சுயதொழிலாகும். சுய வேலைவாய்ப்பு நன்மைகள்: பிறரை சார்ந்திருக்க வேண்டியது இல்லை, முடிவெடுக்கும் அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது, சமூக அந்தஸ்தும் கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களின் ஈடுபாடும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும், அதிகப்படியான நெகிழ்வு ஃப்ளெக்சிபிலிட்டி அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும், சுதந்திரமாக நம்ம இருக்கலாம், நிதி சுதந்திரம், சவால்களை வாய்ப்பாக மாற்றுதல், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் நல்ல நோக்கம், பிறருக்கு வேலை வாய்ப்பு, கனவுகள் நிறைவேறும். டைலரிங் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத மெயின் சார்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பட்டை ஊசி, சின்ன மிஷினுக்கு சின்ன மிஷினுக்கு பட்டை ஊசி போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் குண்டு ஊசி, அது எதுக்குன்னா டேக்கிங் பண்ணுறதுன்னு துணியில் நம்ம நெக் டிசைன் பண்ணும்போது அதை துணி நகராமல் இருக்கிறதுக்காக. அளவு டேப்பு. அடுத்தது கத்தரிக்கோல். இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம். நம்ம துணி நம்மளுக்கு தைக்கிறதுக்கு தேவை. நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம ஷேப்பு வரைகிற வரைக்கும் நம்மளுக்கு அது தேவைப்படும். அடுத்தது அங்குஸ்தான் ஊசி எம்மிங் பண்ணும்போது ஊசி கையை குத்தாமல் இருக்கிறதுக்கு. ஒயிட் பேப்பர் எதுக்குன்னா நம்ம டிராயிங் வரைஞ்சி அதில் அந்த சர்க்கிள் வரைஞ்சி அதில் தான் நம்ம இப்போ மிஷினில் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்க போகிறோம். இது மார்க்கர், சாக், இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தது மிஷினில் இப்போ ஃபுட்டு, இது மிதி, அதாவது சின்ன மிதி சொல்லுவாங்க. இதை ஃபுட்டு, அதாவது மேலே இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மேலேயும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கீழே அந்த ஃபுட்டு தூக்கும். அது துணியை தள்ளும். இதில் நூல் கோக்குற இடம் அது அப்படியே மிஷின். இது சக்கரம், கை சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த கை சக்கரத்தை தான் வச்சு நம்ம சுழட்டி அதுக்கப்புறம் நம்ம பெடல் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஆரம்ப ஸ்டேஜில் இதுதான் இப்படி இருக்கும். இது ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டது தான் மெயின். ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க மிஷினுடைய பாகங்களை தெரிஞ்சுக்கோங்க. அது கைப்பிடி சக்கரம், இது கால் மிதி சக்கரம். இது பெரிய சக்கரமாக இருக்கும். நம்ம மேலே இருக்கிற சக்கரத்தை சுழட்ட கீழே இருக்கிற சக்கரம் சுழலும். அதுக்கப்புறம் இது மிதி, இது கால் மிதி. நம்ம மேலே பார்த்தோம்ல அது ஃபுட்டுனா எதுனா துணி நகர்த்துறதுக்கு அது ஃபுட்டு. இது கால் மிதி. இந்த கால் மிதியில் அப் டவுன் அப்படின்னு இருக்கணும். அதுக்கு அடுத்தது செட்டில் பாக்ஸு. இந்த மிஷினுடைய பாகங்களில் அடுத்தது மெயினாக யூஸ் ஆகிறது இந்த செட்டில் பாக்ஸு. இந்த மிஷினை நம்ம எப்படி ஆயில் போட்டு நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கணுன்றது தான் பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த மிஷின்லேயே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் ஆயில் விடணும். எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸ்லாம் பார்த்து ஆயில் விட்டுகிட்டே இருந்தால் மிஷினும் நாள் கணக்க இருக்கும். அடுத்தது பேசிக்காக நம்ம தைக்கும்போது முதல்ல சக்கரத்தை சுழட்டணும். சுற்றிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம காலில் மிதியை போடணும். மிதி போடணும்னா ஃபஸ்ட்டு குதிகால் பக்கமாக ஒரு அழுத்தம், அதுக்கப்புறம் விரல் பக்கம் இருக்கிறதுல இன்னொரு அழுத்தமும் கொடுத்தா இந்த சக்கரம் அழகாக சுற்றும். நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. கைப்பிடி சக்கரத்தையும் சுழட்டி அதுக்கப்புறம் கால் மிதியை குதிகால் பக்கமும் ஒரு அழுத்தம், கட்டை விரல் பக்கம் இருக்கிறத ஒரு அழுத்தம்னா அழகாக சுற்றும். அப்படியே இல்லைன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பேக்கில் போய்